Hi friends, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது the topic blood. Okay. So main topic நம்ம உடம்புக்கு தேவையானதே blood தான். So main topic just concentrate. So blood பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி so என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன சப் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். So blood we are going to see what is blood. First point bloodனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். Okay, what is blood? Second, what is blood volume? Blood volume. Okay, blood volume, and in the blood volume we have subtopics. Subtopics like variation of blood volume. Variation of blood volume. Maintenance of blood volume. Maintenance of blood volume. And determination of blood volume. Determination of blood volume. So in the topic blood first blood na enna அப்புறம் blood volumeல variations of the blood பார்க்க போறோம் and maintenance of the blood, determination of the blood. First blood அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். First topic, okay. So blood is the important fluid which is present in our body. So ஒரு important fluid நம்ம பாடியில இருக்கு. First point. Second point, நம்ம blood வந்து so I just drawing a tube, okay, test tube. Okay, ஒரு test tube இருக்கு. So this is a test tube. Here we have blood. So blood full of blood இருக்கு. So இந்த blood வந்து நான் இப்ப centrifuge பண்ண போறேன். Centrifugeனா ஒரு சென்ட்ரிஃபியூகல் மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல டெஸ்ட் டியூபை வச்சா அது வந்து ஒரு ரொட்டேஷன் பர் மினிட்ல ஒரு 15,000 ரொட்டேஷன் பர் மினிட் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஒரு மினிட்க்கு 15,000 ரொட்டேஷன் ஆகும். அந்த ரொட்டேஷன்ல வந்து பிளட் தனியாகவும் சில காம்பவுண்ட்ஸ் தனியாகவும் பிரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கு அந்த சென்ட்ரிஃபியூக் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆன்டிகோயாகுலண்ட் ஆட் பண்ணணும். ஆன்டிகோயாகுலண்ட் பிகாஸ் இப்போ பிளட் நார்மலா அதோட கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி கிளாட் ஆயிடும், அதாவது கட்டி ஆயிடும். பிளட் வந்து நம்மளுக்கு கட்டி ஆகக்கூடாது, கிளாட் ஆகக்கூடாது. அதனால ஒரு ஆன்டிகோயாகுலண்ட் ஆட் பண்ணி அது கிளாட் ஆகாம வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்ல பிளட் இருக்கு. அந்த பிளட்டை வந்து நான் சென்ட்ரிஃபியூக் பண்ண போறேன். பிஃபோர் சென்ட்ரிஃபியூகேஷன் நான் வந்து ஆன்டிகோயாகுலண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். சம் ஆன்டிகோயாகுலண்ட்ஸ் லைக் ஹிப்பாரின், மோஸ்ட் ஆன்டிகோயாகுலண்ட் வந்து ஹிப்பாரின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹிப்பாரின் ஆட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ சென்ட்ரிஃபியூக் பண்றேன். So I just want to centrifuge this. Centrifuge. நான் இந்த மாதிரி சென்ட்ரிஃபியூக் பண்ணும் போது சென்ட்ரிஃபியூக் பண்ணிட்ட அப்புறம் சேம் டெஸ்ட் டியூப், ஓகே, சேம் டெஸ்ட் டியூப் ஆர்பிசி, சம் எரித்ரோசைட்ஸ்னா ஆர்பிசி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். I will show you. நான் இது சென்ட்ரிஃபியூக் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லேயர் இந்த ப்ளூ கலர் பட் எல்லோ கலரா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கலர் டிஃபரன்ஸ்க்காக நான் ப்ளூல போடுறேன், பட் எல்லோயிஷ் கலர். இந்த லேயர் பேர் வந்து பிளாஸ்மா. ஓகே, பிளாஸ்மா இதுதான் எல்லோயிஷ் கலர் ஃப்ளூயிட். மெயினா வாட்டர் தான் கண்டோம். 91% வந்து பிளாஸ்மால வாட்டர் தான் இருக்கும். அண்ட் சம் சாலிட் சப்ஸ்டன்சஸ், பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, அண்ட் இந்த லேயர் கீழே பிலோ ஒரு அப்பர் போர்ஷன் வந்து பிளாஸ்மா, லோயர் போர்ஷன் வந்து எரித்ரோசைட். எரித்ரோசைட்னா ஆர்பிசி. ஓகே, erythrocyte means RBC. இந்த பஃபிங் கோட் இருக்குல்ல,
ஒரு மாதிரி ஒரு பஃபி கோட், ஒரு ஒரு புகை போற மாதிரி அந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்து this layer WBC plus platelets. This is a buffy coat layer. Buffy coat. ஓகே, ஸோ இதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகேஷன். அப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, பிளாஸ்மா, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ், எரித்ரோசைட்ஸ் ஆர் RBC. ஸோ WBC வேற ஏதாச்சும் கூப்பிடணும், வேற ஏதாச்சும் சொல்லணும்னா லுக்கியோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ் வந்து த்ரோம்போசைட்ஸ். ஓகே, ஸோ இது இந்த பஃபி கோட்ல இந்த சப்ஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம WBC பிளேட்லெட்ஸ் மட்டும் இல்லாம சம் செல்ஸ் ஆர் பிரசன்ட். செல்ஸ் லைக் பிளாஸ்ட் செல்ஸ், பிளாஸ்ட் செல், atypical blood cell, atypical blood cell, and bacteria, bacteria parasite. WBC ல bacteria parasite. ஸோ WBC பிளேட்லெட்ஸ் மட்டும் இந்த பஃபி கோட்ல தெரியாம சில அடிஷனல் செல்ஸ் இருக்கு, லைக் பிளாஸ்ட் செல்ஸ், ஏடிபிக்கல் பிளட் செல்ஸ், பாக்டீரியா பாரசைட்ஸ் வந்து இந்த லூக்கியோசைட் அதாவது WBCல இருக்கு. Okay, so these are the other cells. Coming to percentage, so plasma வந்து ஒரு 55% வந்து present ஆயிருக்கும். ஒரு 100%ல நம்ம blood full 100% எடுத்துக்கிட்டோம்னா plasma contain 55% in blood. Okay, and மீதி 45% வந்து இதுதான் இந்த cellular compounds சொல்லுவாங்க. So RBC, WBC, platelets எல்லாமே சேர்த்து cellular compounds or formed elements. Okay, so இது வந்து 45% formed elements or cellular compound. Components. Okay, cellular compound or component. So இதான் வந்து separation. Okay, so ஒரு centrifugation மூலமா செப்பரேட் பண்றேன். இது டோட்டலா சேர்த்து பிளாஸ்மா, பஃபி கோட் அண்ட் எரித்ரோசைட்ஸ் கீழே ஃபார்ம்ட் எலமெண்ட். ஓகே, பிளாஸ்மா, ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் ஆர் செல்லுலார் காம்பனன்ட் இது சேர்த்து தான் நம்ம பிளட் வால்யூமை கண்டுபிடிப்போம். ஓகே, ஆல் டுகெதர் ஃபார்ம்ஸ் பிளட் வால்யூம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பிளட் வால்யூமை கண்டுபிடிக்கணும், எவ்வளோ பிளட் வால்யூம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த பிளட். Okay, next we are going to blood volume. Okay, so normally blood volume varies with the size of the patient, varies with the individuals of the patient. அதாவது blood volume எப்படி இருக்கும்னா சைஸோட டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகே, எவ்வளோ அந்த பேஷண்ட் எவ்வளோ சைஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஒரு பர்சன் எவ்வளோ சைஸ்ல இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் பிளட் வால்யூம் இருக்கும். சப்போஸ் இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளட் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். Okay, if the greater the size, the greater the blood volume. Okay, so size increase ஆச்சுன்னா blood volume increaseல தான் இருக்கும். size less ஆ இருந்துச்சுன்னா blood volume கம்மியா தான் இருக்கும். So this is about the blood volume. And normal total blood volume, total blood volume in the body, total blood in the body தான் blood volume. ஒரு பாடியில எவ்வளவு blood இருக்குமோ அதுதான் வந்து blood volume சொல்லுவாங்க. So total blood volume is 5 liters. Okay, 5 liters. Total blood volume is 5 liters. And adult male, okay, adult male has 70 milliliter per kg. 70 milliliter. Okay, so ஒரு கேஜிக்கு 70 milliliter of blood கணக்கு பண்ணும். இப்போ 40 kgsனா 70 into 40, 70 by 40 அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து blood volume, 70 by 40. ஓகே, and adult female has 60 milliliter per kg. Actually female ஓட blood volume வந்து கம்மி மேல கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் children
children have children வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். ஓகே 85 milliliter per kg. So this is the blood volume. Okay. Next. So total blood volume will be 5 liters. Adult male 70 ml per kg. Adult female 60 ml per kg. And children have 85 ml per kg. Suppose we are expressed in BSA. So BSA la body surface area. Body surface area. Body surface area oda measure பண்ணனும்னா 2.8. Okay. So அதோட வேல்யூ வந்து 2.8 meters. Sorry 2.8 liter by meter square. இது வந்து body surface area 2.8 liter per meter square. So this is about the blood volume. Coming to next subtopic, variation of blood volume. Okay. So நான் சொன்ன மாதிரி சைஸ்க்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும். Okay. So variation will be different according to the size. Size increase ஆச்சுன்னா blood volume increase ஆகும். Size கம்மி ஆச்சுன்னா blood volume கம்மி ஆகும். So variation வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. Physiological, pathological. So this is about the variation. Okay, variation size increase ஆச்சுன்னா blood volume increase ஆகும். The greater the size, the greater blood volume. The lesser the size, lesser the blood volume. Next variation liye, so இந்த ரெண்டு variation தான் physiological variation, pathological variation. Physiological variation னா நார்மலா ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு blood volume இப்படி சேஞ்ச் ஆகும். பட் இது வந்து ஒரு டிசீஸ்டு பர்சன், பேத்தாலஜிக்கல்னா டிசீஸ்டு பர்சனுக்கு எப்படியெல்லாம் blood volume சேஞ்ச் ஆகும், எந்த கேசஸ்ல blood volume சேஞ்ச் ஆகும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் வந்து blood volume increases. Blood volume increases. என்னென்ன ஸ்டேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆகும்னா pregnancy time. Blood volume increases in pregnancy time. And after meal. Okay, pregnancy time, after meal. சாப்பிட்டதுக்கு அப்புறம். Next high altitude. Okay, so this is blood volume. Blood volume வந்து physiologically நார்மலா ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு pregnancy timeல இல்ல ஆஃப்டர் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் blood volume இன்க்ரீஸ் ஆகலாம். அது ஹை ஆல்டிடியூட். இப்போ மலை மேல மவுண்டன்ஸ் மேலலாம் ஏறுவாங்க, கிளைம்பிங் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து blood volume இன்க்ரீஸ் ஆகலாம். பிகாஸ் ஹை ஆல்டிடியூட், ஹைட் வந்து வெரி ஹையா இருக்கு, நார்மல் ரீச் ஆன ஹைட்டை விட ரொம்ப ஹையா இருக்கிறதால blood volume இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நார்மல் பிசியாலஜிக்கல் கண்டிஷன். அண்ட் எங்கெல்லாம் blood volume டிக்ரீஸ் ஆகும் பிசியாலஜிக்கல் கண்டிஷன்ல blood volume டிக்ரீஸ் ஆகுது எந்த கண்டிஷன்ஸ்லனா prolonged standing, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருப்பாங்க, so blood volume டிக்ரீஸ் ஆகும். ஓகே, so it is prolonged standing மூலமா blood volume டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் pathological condition, very important one. Pathological conditions, pathological diseased conditionல blood volume எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? blood volume எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? pathological conditionல any congestive heart failure, congestive cardiac failure, heart disease, heart failure, அந்த மாதிரி இடத்துல blood volume increase ஆகும். congestive cardiac failure, blood volume அப்புறம் எங்க increase ஆகும்னா polycythemiaல blood volume increase ஆகும். increased RBC தான் polycythemia. So increased RBC polycythemiaல blood volume increased ஆகும். Okay, it is the pathological condition. blood volume எப்ப decreased இருக்கும்? blood volume decrease இருக்கிறது வந்து pathological conditionல mainly on infectionsல any malaria and any diarrhea, dehydration, vomiting அப்ப வந்து blood volume
வாமிட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து blood volume decreased ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் variation of blood volume, physiological and pathological condition. Okay. Next, maintenance of blood volume. How to maintain blood volume? What are the maintenance of blood volume? First thing எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து how to maintain. So for a healthy individual, ஒரு healthy personக்கு கான்ஸ்டன்டா இருக்கும் blood volume. ஒரு healthy individualக்கு blood volume வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். whereas ஒரு unhealthy individual, unhealthy personக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மெயின்டைன் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இங்க ஒரு செல் இருக்கு. ஓகே, 2 cells are there. Okay, 1 cell. It is a cell. Here extracellular fluid, right? So இங்க extracellular செல்லுக்கு வெளியே இருக்கிறது extracellular fluid, செல்லுக்குள்ள இருக்கிறது intracellular fluid. Okay, so blooding இருக்கு. ஓகே, so fluids தெரியும், fluid substances, water. so இந்த fluids வந்து the fluid exchange between the extracellular fluid and the cell. Okay, between the cell and extracellular fluid maintain the blood volume. இந்த fluid இதுக்கும் நல்லா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு ஒழுங்கா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா blood volume maintain ஆகும். First point. Okay, so the fluid passing between the extracellular fluid and cell is normal, means the maintenance of blood volume is maintained. Okay, second point, if increased blood volume increase ஆயிருந்துச்சுன்னா, so இதுதான் maintenance. Okay, so yes, next it can be maintained by it can be also maintained by absorption of water by GIT. Okay, absorption of GIT, gastrointestinal tract இருக்கு, stomach, esophagus, intestines, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வாட்டர் வந்து அப்சர்ப்ஷன் கரெக்டா நடக்கும். ஸோ அந்த அப்சர்ப்ஷன் கரெக்டா நடந்தா blood volume மெயின்டைன் ஆகும். ஓகே, absorption of water in GIT, absorption of water in GIT. அப்புறம் excretion of urine from கிட்னில இருந்து யூரின் கரெக்டான லெவல்ல கரெக்டான மில்லிலிட்டர்ல எக்ஸ்கிரீட் ஆச்சுன்னா வெரி சேஃப், இட் மெயின்டைன்ஸ் த பிளட் வால்யூம். ஓகே, excretion of urine from kidney. ஸோ கிட்னில இருந்து பிளட் எக்ஸ்கிரீட் ஆச்சு ஒழுங்கானா blood volume is maintained. Okay, and one more thing, if changes happens, so இதுல ஏதாச்சும் changes நடந்துச்சு அப்படின்னா it will directly affects the circulatory system. Okay, இந்த normal ways, extracellular fluid, cell fluid வந்து blood இருக்கு, இது சுத்தி blood இருக்கு. so blood வந்து fluidக்கும் இந்த செல்லுக்கும் blood இருக்கு, fluid வந்து நார்மலா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே, ECF செல் blood வந்து சுத்தி இருந்ததாலும் அந்த fluid வந்து நார்மலா போயிட்டு வரணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் மெயின்டைன்ஸ். வாட்டர் வந்து ஜிஐடியில் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணலன்னா தேர் இஸ் நோ பிளட் வால்யூம் இஸ் மெயின்டைன்ட். அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரின் வந்து எக்ஸ்கிரீட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இதில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த மாதிரி இதில் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா இட் வில் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி போய் ஹார்ட்டை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். இஃப் பிளட் வால்யூம் இன்க்ரீஸ், இப்போ பிளட் வந்து நார்மலா இல்லை, இதெல்லாம் நார்மலா நடக்கல, இந்த மூணுமே நார்மலா நடக்கலன்னா பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இட் இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர் பிபி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லோட் ஆஃப் ஹார்ட் இன்க்ரீசஸ், ஹார்ட்ல இருக்கிற லோடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், விச் லீட்ஸ் டு இப்போ இதை லெஃப்ட் அன்ட்ரீட்டட், இப்போ ட்ரீட் பண்ணாம அப்படியே லெஃப்ட் பண்ணிட்டோம்னா இட் லீட்ஸ் டு congestive cardiac failure. ஓகே, ஸோ லெஃப்ட் இஃப் ட்ரீட் பண்ணாம அப்படியே லெஃப்ட் பண்ணா congestive cardiac failure லீட் பண்ணும். ஓகே,
இது வந்து blood volume increase ஆச்சு, இது கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். if blood volume decreased ஆச்சு அப்படின்னா it will decrease the blood pressure. yes, decreases the blood pressure. அப்புறம் வேற ஆர்கனுக்கு போற blood எல்லாம் கம்மியாயிடும். okay, because pumping is, the blood volume is low, pumping is low and blood pressure is low. அதனால organs, so blood is not moving to the different organ decrease in blood moving to the different organ. okay, இதுதான் வந்து maintenance of the blood volume. next இப்போ நம்ம பார்க்க போறது வந்து determination of blood volume. okay, so எப்படி blood volume வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் இந்த டாபிக். so first blood volume கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி we should know cell volume. okay, cell volume and plasma volume. first cell volume கண்டுபிடிச்சு next plasma volume. okay, cell volume அதாவது red cell volume, red blood cell volume எப்படி கண்டுபிடிக்கணும்னா by radioactive isotope method. okay, radioactive isotope மெத்தட். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நான் வந்து ஒரு O நெகட்டிவ் பர்சன். ஓகே, ஸோ O நெகட்டிவ் பர்சன் கிட்ட இருந்து ஆர்பிசியை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ண ஆர்பிசியை வந்து ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸ் இருக்கும்ல, ரேடியோ ஆக்டிவ் குரோமியம், ரேடியோ ஆக்டிவ் குளோரைடு, ரேடியோ ஆக்டிவ் இந்த மாதிரி சில அயன், ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ், இந்த மாதிரி சில ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, டேக் பண்ணுவாங்க, நாட் ஆட், டேக் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆடிங். இதுல வந்து டேக் சொல்லுவாங்க. ஸோ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அயான்ஸ்னா ரேடியோ ஆக்டிவ் குரோமியம், ரேடியோ ஆக்டிவ் அயன், ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ். இதுல இருந்து ஏதாச்சும் இதுல இருந்து ஃபுல்லா, ஸோ ஒரு டியூப்ல என்னோட ஆர்பிசி, அப்புறம் குரோமியம், நெக்ஸ்ட் டியூப் என்னோட ஆர்பிசி அயன், நெக்ஸ்ட் டியூப்ல என்னோட பாஸ்பரஸ், என்னோட ஆர்பிசி அண்ட் பாஸ்பரஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு சீக்கிரமா எது ரிசல்ட் ஆகுதோ அந்த நோன் ஆர்பிசியை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த இண்டிவிஜுவலுக்கு எனக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்ட அப்புறம் அந்த பிளட்டும் இந்த இன்ஜெக்ட் பண்ண அந்த பிளட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஆர்பிசியோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிசி, என்னோட ஆர்பிசியை கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கலெக்டிங் த ஆர்பிசி. செகண்ட் adding radioactive isotopes. second. third injecting. இதுல எது ஒரு known isotopes ஆர்பிசியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. third. fourth அந்த ஆர்பிசி or செல் கவுண்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் செல் வால்யூம் கவுண்ட். செல் வால்யூம் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்றது. coming to plasma volume. so plasma volume வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா by dye dilution method. dilution technique. dye dilution technique. இந்த dye dilution technique அப்படின்னா என்னன்னா, ஸோ மோஸ்டா யூஸ் பண்ற டை வந்து இவான்ஸ் ப்ளூ, நான் டாக்ஸிக் டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ டாக்ஸிக்கான டைஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யுவான்ஸ் ப்ளூ இதுதான் மோஸ்டா யூஸ் பண்ற டை. இந்த டையை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்ஜெக்ட் பண்ணிட்ட அப்புறம் அந்த டை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்ல, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டைம் ஆயிட்ட அப்புறம் ஒரு ரீசனபிள் டைமுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்மாவை எடுப்பாங்க. ஒரு பிளட் எடுத்து சென்ட்ரிஃபியூக் பண்ணி அதுல இருக்கிற பிளாஸ்மா எடுப்பாங்க. அந்த பிளாஸ்மால தான் அந்த பிளாஸ்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும் போது இந்த பிளாஸ்மா வால்யூம் தெரியும். ஸோ பிளாஸ்மா வால்யூம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் பிளாஸ்மா வால்யூம்? அந்த டை எடுத்து இவான்ஸ் ப்ளூ நான் டாக்ஸிக் டை, ஓகே, நான் டாக்ஸிக் டை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு ஒரு ரீசனபிள் டைம் அப்ப அதை வந்து அந்த பிளட்டோ பிளாஸ்மாவோ எடுத்துட்டு நம்ம இண்டிவிஜுவல்ஸ்ல இருந்து எடுத்துட்டு, ஸோ பிளாஸ்மா வால்யூம் எப்படின்னா இன்ஜெக்டபிள், ஸோ அமௌண்ட் ஆஃப் இன்ஜெக்டபிள் டை
இன்ஜெக்டட் டை. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்றோம் அந்த டை, அந்த அமௌண்ட் பை லாஸ்ட்ல அந்த பிளாஸ்மா வந்துச்சு பாத்தீங்களா, ரிட்ரைவ் பண்ணிட்டு பிளாஸ்மா பார்த்தாங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டை, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டை. ஓகே, இதான் பிளாஸ்மா வால்யூம். அண்ட் டோட்டல் பிளட் வால்யூம், டோட்டல் பிளட் வால்யூம் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த பிளாஸ்மா வால்யூம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்மா வால்யூம் வரும். அந்த பிளாஸ்மா வால்யூம் by 100 minus hematocrit into 100. hematocritன்றது இந்த ரெட் செல் வேல்யூ, ரெட் பிளட் செல்ஸ் வேல்யூவை இங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் பிளட் வால்யூம், செல் வால்யூம் அண்ட் பிளாஸ்மா வால்யூம். செல் வால்யூம்ல ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வேற பிளாஸ்மால டை டைல்யூஷன் டெக்னிக், அதாவது இவான்ஸ் ப்ளூ. ஸோ இந்த டையோட சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் ஷுட் பி நான் டாக்ஸிக்கா இருக்கணும். ஓகே, டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது, நான் டாக்ஸிக்கா இருக்கணும். செகண்ட், ஸோ இட் ஷுட் பி ஈஸிலி மெஷரபிள், ஈஸியா மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஈஸிலி மெஷரபிள். ஸோ இட் ஷுட் பி ப்ரெசன்ட் ஒன்லி இந்த பிளாஸ்மா, பிகாஸ் பிளாஸ்மா வால்யூம்ல மட்டும்தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ பிளாஸ்மா வால்யூம்ல மட்டும்தான் அது போய் அதோட வேலையை பண்ணுமே கண்டி பிளட்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ஃப்ளூயிட்லயோ போய் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ present only in plasma and not in other blood and extracellular or intracellular fluid compartments. Okay, next, fourth, it should not metabolized in body, not metabolized in our body. So metabolize ஆயிடுச்சுன்னா excrete ஆயிடும் இல்ல, breakdowning of food or breakdowning of substance தான் metabolize. ஸோ மெட்டபாலைஸ் ஆச்சுன்னா எக்ஸ்கிரீட் ஆயிடும். நம்ம அதை திருப்பி ரிட்ரைவ் பண்ண போறோம், திருப்பி எடுத்து அதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்க்க போறோம். ஸோ அது பேர் தான் நாட் மெட்டபாலைஸ்ட். ஸோ இட் மெட்டபாலைஸ் ஆகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த டை. ஓகே, ஸோ ரெட் செல் வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ரேடியோ ஐசோடோப் ஃபர்ஸ்ட் ஓ நெகட்டிவ், என்னோட ஓ நெகட்டிவ் பிளட்டை வந்து அதில் ஆர்பிசி எடுத்து இந்த ஐசோடோப்ஸ் லைக் குரோமியம், அயன், பாஸ்பேட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டியூப்ஸ்ல எந்த ரிசல்ட் நல்லா வருதோ அந்த டியூபை எடுத்து அப்புறம் தே ஆர் அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை ரிட்ரைவ் பண்ணிட்டு எவ்வளவு வால்யூம் இருக்கு, செல் வால்யூம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அண்ட் பிளட் பிளாஸ்மா வால்யூம் பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் டெக்னிக். இது வந்து ஈவான்ஸ் ப்ளூ நான் டாக்ஸிக் டை. அது ஸோ நான் டாக்ஸிக் டை தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது அந்த ட்ரக் அந்த டை கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிற வரைக்கும் ஒரு ரீசனபிள் டைமுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பிளாஸ்மா வால்யூமோ பிளட்டோ எடுத்து சென்ட்ரிஃபியூக் பண்ணி அந்த பிளாஸ்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்மா வால்யூம் எப்படி பார்க்குறதுன்னா அமௌண்ட் ஆஃப் இன்ஜெக்டபிள், அந்த இன்ஜெக்ட் பண்ண டை எவ்வளோ அமௌண்ட் பை எடுத்த உடனே அந்த கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு அதை போட்டோன்னா பிளாஸ்மா வால்யூம் வரும். அண்ட் டோட்டல் பிளட் வால்யூம் வந்து இந்த பிளாஸ்மா வால்யூம் 100 மைனஸ் ஹெமோடோக்ரிட், இந்த செல்லோட வால்யூம் வந்த செல் ரேடியோ ஐசோடோப் பண்ணி வந்த ஆர்பிசியோட கான்சென்ட்ரேட் வால்யூம் இன்டூ 100. ஓகே, ஸோ இது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த டையோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் டாக்ஸிக்காக இருக்கணும் அண்ட் ஈஸியாக மெஷர் பண்ண முடியணும் அண்ட் பிளாஸ்மாவில் ஒண்டி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அண்ட் எந்த ஒரு பிளட் அண்ட் கம்பார்ட்மெண்ட் ஃப்ளூயிட் கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயே போகக்கூடாது, பிகாஸ் நம்மளுக்கு பிளாஸ்மா வால்யூம் தான் வேணும். அதனால அந்த மாதிரி டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், நாட் மெட்டபாலைஸ்டு இன் பாடி.